கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜி இன் எலக்ட்ரிக் மோட்டார். சேம் தான். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் அதே பேட்டர்ன் தான் கேட்டிருக்காங்க. இப்ப எலக்ட்ரிக் மோட்டார்ல என்ன கன்வர்ஷன் நடக்கும் அப்படின்னா, இங்க பாருங்களேன். இதையுமே நம்ம லேர்ன் பண்ணியிருக்கணும். எலக்ட்ரிக் மோட்டார் இங்க இருக்கு. என்ன பண்ணும்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜிய மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். சில பேர் டவுட் பண்ணுவாங்க. இங்க எலக்ட்ரிக் இருக்கு. அப்பன்னா லாஸ்ட்ல வந்து அது எலக்ட்ரிக்கா கன்வெர்ட் பண்ணணும்னு நெனைப்பாங்க. இத சிம்பிளா ஞாபகத்துல வச்சுங்க. நம்ம வீட்ல வந்து ஃபேன் ஓடுதா? ஃபேன் என்ன? நம்ம ஸ்விட்ச போடுறோம். அப்ப எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸ்விட்ச போட்டோனே என்ன? ஃபேன் சுத்துது. மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ எலக்ட்ரிக் டூ மெக்கானிக்கல் எனர்ஜி தான் வந்து எலக்ட்ரிக் மோட்டர்ல நடக்கிற பிரின்சிபல். இது இன்னும் சிம்ப்ளிஃபை பண்றதுக்காக ஒரு அனிமேஷன்ஸ் மட்டும் பார்க்கலாம். உங்களுக்கு மறக்காது. இங்க பாருங்களேன். இது என்ன? நம்மளுக்கு தெரியும். மோட்டர்ல நெறைய டைப் ஆஃப் வந்து மோட்டார் இருக்கும். இந்த உள்ளுக்கு இருக்கிற பாகங்கள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த நடுவுல இருக்கிற பாகங்கள் இருக்குல்ல, அதுல எப்படி இருக்கும்னா, இந்த மாரி தான் இருக்கும். இங்க இந்த மாரி சுத்துது பார்த்தீங்களா? அதாவது நல்லா கவனிங்க. இந்த பேட்டரி இருக்கு. இதான் நம்ம என்னன்னா, ஃபேன்ல நம்ம ஸ்விட்ச் போடுற மாரி. அது என்ன? சர்க்யூட்ட கனெக்ட் பண்ணும். எதோட கனெக்ட் பண்ணும்? உள்ளக்க வந்து மோட்டார் மாரி இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த உள்ளக்க இருக்கிற காயில், அதுக்குள்ள இந்த மாரி பேட்டர்ன்லாம் இருக்கும். இது வந்து என்ன பண்ணும்னா, கனெக்ட் ஆகி சுத்த வைக்கும். ஸோ இந்த மாரி சுத்துறதுனால, இங்க இந்த இடத்துல தான் என்ன அப்டின்னா, ஃபேன வந்து என்னன்னா, அந்த பிளேட அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இது சுத்தம்போது என்ன ஆகும்னா, அப்படியே வந்து இந்த இடத்துல இருக்கிற பிளேடும் சுத்த ஆரம்பிக்கும். இப்படிதான் என்னன்னா, நம்ம வீட்ல யூஸ் பண்ற ஃபேனோட வந்து வொர்க்கிங் பிரின்சிபல் இருக்கு. ஜஸ்ட் கனெக்ட் பண்றதுக்காக சொன்னேன். சரி.